மகளிர் முன்னேற்றத்திற்காக குழந்தைகள், வளர் இளம்பெண்கள், தாய்மார்கள், முதியோர்கள் என அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் சீர்மிகு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி பொற்கால ஆட்சி என பெண்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மென்மையை தன்னகத்தே கொண்ட பெண்கள் சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழவும் அவர்களின் வாழ்வாதாரம் உயரவும் இந்தியா மட்டுமின்றி உலகே வியக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். பெண் சிசுக்கொலை எனும் கொடுமையை அறவே ஒழித்திடும் நோக்கில் இந்தியாவிலேயே முதன்முதலாக கடந்த 1992 ஆண்டு தாயுள்ளத்தோடு தமிழகத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்திற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அன்னை தெரேசா நேரில் சந்தித்து பாராட்டினார். மேலும் பெண்களின் பெருமையை எடுத்துரைக்கவும் அவர்களின் நலனை காக்கவும் இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண் கமாண்டோ படை மற்றும் மகளிர் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இல்லத்தரசிகளின் வேலை சுமையினை குறைக்கும் வகையில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கல், விலையில்லா அரிசி, குறைந்த விலையில் பருப்பு, மண்ணெண்ணெய் வழங்கல், பண்ணை பசுமை காய்கறிகள் திட்டம், ஏழை எளிய கிராமப்புற மகளிருக்காக விலையில்லா ஆடுகள், கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடனுதவி உள்ளிட்டவை மகளிர் நலனுக்காக முதலமைச்சர் செயல்படுத்தி வரும் சிறப்பு திட்டங்களாகும். பிள்ளைகள் படித்த காலத்திலிருந்து அவங்க +2ல் +1ல் இது வாங்கியிருக்காங்க, சைக்கிள் வாங்கியிருக்காங்க. காலேஜில் லேப்டாப் வாங்கியிருக்காங்க. பட்டமளிப்பு முடித்தோடனே அவங்களுக்கு திருமண உதவிக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருஷத்தில் மிக்சி, கிரைண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டு சாதனையில் அம்மாவின் ஆட்சியில் மிக மிக எங்களுக்கு பயனுள்ளதாகவும் எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியதாக நாங்கள் நினைக்கிறோம். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பெண் கல்வி ஊக்கத்தொகை, விலையில்லா பாடப்புத்தகங்கள், பள்ளி சீருடைகள், சானிட்டரி நாப்கின்கள், பேருந்து பயண அட்டை, மிதிவண்டி, மடிக்கணினி உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. மதுரையில் இருக்க மங்கையர்கரசி மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்னைக்கு அம்மாவோட திட்டத்தின்படி எங்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்குறாங்க. இதனால ரொம்ப தூரத்துலேருந்து வர நாங்கள் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்துடுறோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு லேப்டாப்பு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பேக் இந்த மாதிரி அம்மா நிறையா கொடுத்துருக்காங்க. இதனால தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. மாணவியர்களின் விளையாட்டு திறனை உலக அளவில் எடுத்துச் செல்ல விளையாட்டு வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகைகள், மேலும் பெண்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தவும் ஏழை எளிய பெற்றோர்களின் சுமையை குறைக்கவும் தாலிக்கு தங்கத்துடன் திருமண நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. கிராமப்புற இளம் பெண்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நவீன கழிப்பிடங்கள், குளியல் அறையுடன் கூடிய சுகாதார கட்டடங்கள் ஆகிய திட்டங்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கிணங்க மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்ப காலங்களில் பொருளாதார தேவைக்காக உதவித்தொகை வழங்கும் திட்டம், சமுதாய வளைகாப்பு மற்றும் குழந்தை பிறந்தவுடன் அதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் அடங்கிய அம்மா பரிசு பெட்டகம் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. மேலும் பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் பேருந்து நிலையங்களில் நவீன வசதிகளுடன் கூடிய பாலூட்டும் அறை, அங்கன்வாடி செல்லும் குழந்தைகளுக்கு கலவை சாதங்கள் என குழந்தைகளுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. உண்மையிலே இந்த ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ரூமில் ஃபேனு, பாத்ரூம் வசதி எல்லாமே இங்கே செய்யப்பட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் இருக்க லேடிஸ் ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ரூம் இருக்கிறனால அவங்க குழந்தைங்களுக்கு பாலூட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை செஞ்சு கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு கணவரை இழந்த பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் மாதந்தோறும் உதவித்தொகையும் வழங்கி வருகிறது. அம்மாவுங்க மாத்தைக்கு 1000 ரூபா கொடுக்காங்க. நல்ல உதவி செய்கிறாங்க. அரிசி தவிசி எல்லாம் செய்கிறாங்க. நாடெல்லாம் நல்ல அம்மா செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பிறப்பு தொடங்கி முதுமை வரை அனைத்து தரப்பு பெண்களும் பயனடையும் வகையில் சீர்மிகு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி பொற்கால ஆட்சி என பெண்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மதுரை முருகனுடன் நித்யா.